அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் 12ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஏப்ரல் 12ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு தமிழ்நாடு அரசினுடைய கல்வி ஆலோசகராகவும் பொது கல்வி இயக்குனராகவும் இருந்த பத்மஸ்ரீ நேத்து சுந்தரவடிவேலு அவர்களுடைய நினைவு தினம். 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய பொதுக்கல்வி இயக்குனராகவும் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி ஆலோசகராகவும் அப்போது அவர் பொறுப்பேற்றார். அப்போது காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய நேத்து சுந்தரவடிவேலு அவர்களுடைய ஆலோசனைப்படி தமிழ்நாட்டில் அப்போதுதான் அந்த மதிய உணவு திட்டம், அந்த சத்துணவு திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. தொடக்க கல்விகள், அதாவது தொடக்க பள்ளிகள் நிறைய உருவாக்கப்பட்டன. அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மதிய உணவு என்ற அந்த திட்டத்திற்கு வழிவகுத்தவர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். அவருடைய ஆலோசனைப்படிதான் இது செயல்படுத்தப்பட்டது, இந்த மதிய உணவு திட்டம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளிகள் எல்லோரும், அதாவது 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் நமக்கு தொடக்க பள்ளிகள் உருவாக்க வேண்டும் என்ற அந்த காமராஜர் அவர்களுடைய ஆலோசனைப்படி அதை மிகச் சிறப்பாக செயல்படுத்தியவர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். அப்போது யாரை நாம் ஆசிரியராக நியமிக்கலாம் என்று யோசனை செய்யும் போது வேலை இல்லாமல் நிறைய பேர் துயருற்றிருந்தார்கள். அவர்களை எல்லாம் அப்போது ஆசிரியர்களாக ஓராசிரியர் பள்ளிகளில் அப்போது அமர்த்தப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக 2 முறை இருந்தாருங்க. 1969ஆம் ஆண்டு முதல் 1972ஆம் ஆண்டு வரையும், 1973 முதல் 1975ஆம் ஆண்டு வரையும் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் இருந்தார். கல்விகளில் நிறைய புதுமைகளை புகுத்தியவர் நம்முடைய நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் 12ஆம் நாள். அதன் பிறகு இந்த ஏப்ரல் 12ஆம் நாள்ல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீதியோர சிறுவர்களுக்கான நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது வீதியோர சிறுவர்களுக்கான நலவாழ்விற்கும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த ஏப்ரல் 12ஆம் நாள் வீதியோர சிறுவர்களுக்கான நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க. இது முதலாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் செயல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மொராக்கோ, உகண்டா, இந்தியா போன்ற பல நாடுகளில் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு இந்த ஏப்ரல் 12ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வதற்கான சர்வதேச நாளாக இது அனுசரிக்கப்படுகிறதுங்க. அந்த ஏப்ரல் 12ஆம் நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலாக 1961ஆம் ஆண்டு யூரி ககாரின் அவர்கள் விண்வெளிக்கு சென்றாருங்க. அதை நினைவு கூறும் வகையில் ஏப்ரல் 12ஆம் நாள் இந்த மனிதன் விண்வெளிக்கு செல்வதற்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.